ஹாய் பேரண்ட்ஸ் அண்ட் சுட்டீஸ், இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ. நீங்க உங்களோட ஸ்கூல்ல நடக்கிற குக்கிங் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க ஒரு செம ஐடியா. நம்ம சேனல்ல குக்கிங் வித்தவுட் ஃபயர் டாபிக்ல ஈஸியா சில ரெசிபிஸ் கத்துக்க போறோம். பேரண்ட்ஸோட வீட்ல பிராக்டிஸ் பண்ணுங்க, ஸ்கூல்ல செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அசத்துங்க. குக்கிங் வித்தவுட் ஃபயர் கான்செப்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ரெசிபி அவல் உருண்டை. சிவப்பு அவல் உருண்டை செய்ய தேவையான பொருட்கள்: 50 கிராம் சிவப்பு அவல், 50 கிராம் வெல்லம், பிரெட் 3 ஸ்லைஸ், நெய் தேவையான அளவு, தண்ணி தேவையான அளவு. இப்போ இந்த சிவப்பு அவலை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ட்ரையாக பவுட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். தண்ணி சேர்க்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இதை நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு எடுத்து விட்டால் அவங்க காம்படிஷன்ஸ்க்கு ரெடி ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்ற போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா நம்ம பிசைஞ்சிட்டு இருக்கணும். தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். அதை பிடிக்கிற பதத்துக்கு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். பிசைஞ்சு முடிச்ச உடனே இது ஒரு பிளேட் போட்டு 5 நிமிஷம் ஊற வச்சிருங்க. அவல் 5 நிமிஷம் ஊறுற கேப்பில் நம்ம இந்த 3 பிரெட் ஸ்லைஸை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் இதை பவுடராக்கி ரெடி பண்ணிடலாம். வாங்க பாருங்க, பிரெட் இது மாதிரி உதிரி உதிரியாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. வாங்க நம்ம அவல் ஊறிடுச்சான்னு பார்ப்போம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, அவல் எனக்கு நல்லா ஊறிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு ஊறலின்னா இன்னும் 2 நிமிஷம் ஊற வச்சிருங்க. இப்போ இந்த அவல் கூட பிரெட் பவுடரை ஆட் பண்ண போறோம். அடுத்து வெல்லம் ஆட் பண்ணி நம்ம நல்லா பிசைய போறோம். நல்லா அழுத்தி பிசையுங்க. பிசைகிறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு தண்ணி ஆட் பண்றாதீங்க. அதுக்கு தான் நம்ம நெய் வச்சிருக்கோம். கொஞ்சோண்டு நெய் அதில் சேர்த்து நம்ம பிசைய போறோம். கொஞ்ச நேரம் கஷ்டமா இருக்கு பிசையறதுக்கு. அப்புறம் அந்த வெல்லம் இலகி நம்மளுக்கு கொஞ்சம் பிசையறதுக்கு ஈஸியா ஆயிடும். உருண்டை பிடிக்க நம்மளுக்கு ஈஸியா வந்துடும். இதை பாருங்க, நான் சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ இது உருண்டை பிடிக்க ரெடி ஆயிடுச்சு. உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில கொஞ்சமா நெய் தடவி அதை உருண்டை பிடிக்க போறோம். பாருங்க, இது மாதிரி உருண்டை பிடிச்சி வைக்கலாம். குழந்தைங்க அவங்களுக்கு தேவையான ஷேப்ல, அவங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல எப்படி வேணாலும் அவங்க உருண்டை பிடிச்சி வைக்கலாம். கொழுக்கட்டை மாதிரி கூட பிடிக்கலாம், இல்லை உருண்டையா பிடிச்சி வைக்கலாம். அவங்களுக்கு என்ன மாதிரி தோணுதோ அது மாதிரி அவங்க அதை பிடிச்சி வச்சு அவங்க காம்படிஷன்ஸ் அதை டிஸ்பிளே பண்ணட்டும்.
பொதுவாக நம்ம குக்கிங் வித்தவுட் ஃபயர் காம்படிஷன்ஸ் தான் குழந்தைங்களுக்கு சாலட்ஸும் ஜூஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புவோம். இனிமேல் நம்ம இது மாதிரி டிஷ்ஷஸ் கூட அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பலாம். அவங்க ஈஸியாக செய்வாங்க, ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அவங்க ஒரு என்ஜாய் பண்ணி செய்வாங்க. ஏன்னா அது ஹெல்த்தி ஃபுட்டாகவும் இருக்கும் இது. அப்போ அவங்க ஈஸியாக ப்ரைஸை வின் பண்ணிடுவாங்க. பாருங்க, சுவையான சத்தான சிவப்பு அவல் உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்க செஞ்சு பாருங்க, உங்க குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுங்க. குக்கிங் வித்தவுட் ஃபயர் கான்செப்ட்ல நெக்ஸ்ட் பார்க்க போற ரெசிபி ரசமலாய். ரசமலாய் செய்ய தேவையான பொருட்கள்: 1/2 லிட்டர் பால் எடுத்து அதை காய்ச்சி சுகர் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். 4 ஸ்லைஸ் பிரெட்டு, தேவையான அளவுக்கு முந்திரி, பாதாம், பிஸ்தா. இது மலாய். பால் காய்ச்சி அதில் ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கேன், சுகர் பவுட்ரு பண்ணி போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு முந்திரி, பாதாம், திராட்சை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு 4 ஸ்லைஸ் பிரெட்டு. இதில் நான் ஃபுட் கலர் சேர்க்கல, ஏன்னா இது குழந்தைங்களுக்கான டிஷ்னால நான் ஃபுட் கலர் அவாய்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க, எல்லோ கலர். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பிரெட்டை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். நீங்கள் ஷேப்பர் இருந்தால் வச்சு கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இது மாதிரி ஒரு பாட்டில் மூடி எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் அதில் ப்ரௌன் கலர் தெரிஞ்சதுன்னா அதை நம்ம சிசர் வச்சு கட் பண்ண அவசியம் இல்லை. நம்ம கையாலே அதை எடுத்து போட்டுட்டு ரவுண்ட் ஷேப்பில் அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு சிசர்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மேக்ஸிமம் ஸ்வீட் பிரெட்டை யூஸ் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். சால்ட் பிரெட்டு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ண பிரெட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மலாயில் 2 பக்கமும் நல்லா டிப் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். பிரெட் ஸ்லைஸ்லாம் ஊறதுக்காக கொஞ்சம் மலாய் எடுத்து அது மேலே ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி, பாதாம், திராட்சையை எடுத்து அந்த பிரெட் மேலே நம்ம தூவி டெக்கரேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைஸை இந்த மலாயில் டிப் பண்ண போகிறோம். மலாய்னா வேறு ஒன்றுமே இல்லை, நல்லா க்ரீம் மில்கை நம்ம வாங்கி நல்லா சுண்டை காய்ச்சி அதில் சர்க்கரையும் ஏலக்காய் பவுடரும் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை மலாய்னா. பாருங்கள், இந்த இன்ஸ்டன்ட் ரசமலாய் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தை கூட இதை ஈஸியாக செஞ்சுருவாங்க. நீங்கள் பாலை மட்டும் அவங்களுக்கு ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்து விட்டீங்கன்னா ப்ரெட்டை அவங்களே ஈஸியாக கட் பண்ணி அவங்க ஈஸியாக அதை செஞ்சுருவாங்க. குயிக்காக செய்யக்கூடிய ஈஸியான டிஷ்ஷு, ஹெல்த்தியான டிஷ். இன்ஸ்டன்ட் ரசமலாய் ரெடி ஆயிடுச்சு.